Hello friends, welcome back to my YouTube channel சேமிப்புலகம். என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க வீடியோவை. நான் ஆல்ரெடி பட்ஜெட் வீடியோ போட்டிருக்கேன். அந்த பட்ஜெட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா மளிகை ஜாமானுக்கு நான் ஒரு 3000 ரூபா ஒதுக்கியிருந்தேன். 3000 ரூபாய்க்குள்ள நான் மளிகை பொருட்கள் எல்லாம் வாங்கினேனா அப்படிங்கறத பத்தி தான் அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். எனக்கு எவ்வளவு பில் வந்துச்சு அப்படிங்கறதையும் இந்த வீடியோல சொல்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதாவது மளிகை ஜாமான் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்க் நான் கீழே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல தரேன். அப்படி இல்லைன்னா மேலே ஐகார்ட்ல தரேன், கிளிக் பண்ணி பாருங்க. அதை பார்த்தீங்கன்னா நம்ம மளிகை ஜாமான்ல எவ்வளோ காசை மிச்சப்படுத்தலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன நம்ம மளிகை ஜாமான்கள் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத ஒன்றா அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில திங்ஸ் நான் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது மட்டும் இல்லாமல் போன மாதம் என்னென்ன பொருட்கள்லாம் வாங்கியிருக்கோமோ அதில் ஏதாவது மிச்சம் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் நான் இந்த தடவை வாங்கலை. அதே மாதிரி ஏதாவது ஒரு சில பொருட்கள் இருந்தது அப்படின்னா அதை கொஞ்சமாகவும் வாங்கியிருக்கேன். அதாவது இப்போ நான் இந்த மாதம் ஒரு கிலோ வாங்க போகிறேன் அப்படின்னா ஆல்ரெடி வாங்கினதில் கொஞ்சம் மிச்சம் இருந்தது அப்படின்னா அப்போ நான் 1/2 கிலோ மட்டும் தான் வாங்குவேன். அந்த மாதிரி அளவுகளை குறைச்சி வாங்கியிருக்கேன். இப்போ நம்ம என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாங்கியிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் கோதுமை மாவு தான் வாங்கியிருக்கேன். கோதுமை மாவு பார்த்தீங்க அப்படின்னா 2 கிலோ வாங்கியிருக்கேன். 131 ரூபா. அது ஆஃபரில் 110 ரூபாய்க்கு கிடச்சிது. ஒரு மாதத்துக்கு இந்த கோதுமை மாவு எங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் ஆசீர்வாத் பிராண்டில் தான் வாங்கியிருக்கேன். அடுத்து என்ன வாங்கியிருக்கேன்றதை பார்க்கலாம். அப்புறம் ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் பட்டாணி வாங்கியிருக்கேன். பச்சை பட்டாணி 1/4 கிலோ 37 ரூபா. நான் 1/2 கிலோ வாங்கியிருக்கேன். அடுத்து பாசிப்பருப்பு வாங்கியிருக்கேன். இது 1/4 கிலோ 32 ரூபா. கருப்பு கொண்டக்கடலை தான் நான் எப்பயுமே வாங்குவேன். கருப்பு கொண்டக்கடலை பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ 54 ரூபா. துவரம்பருப்பு வாங்கியிருக்கேன். துவரம்பருப்பு 1/2 கிலோ 60 ரூபா. உளுத்தம்பருப்பு வாங்கியிருக்கேன். உளுத்தம்பருப்பு பார்த்தீங்க அப்படின்னா 1/4 கிலோ 29 ரூபா. நான் ஏன் 1/4 கிலோ வாங்கியிருக்கேன்னா ஆல்ரெடி உளுத்தம்பருப்பு இருக்குது, அதனால தான் 1/4 கிலோ மட்டும் வாங்கியிருக்கேன். கடலைப்பருப்பும் 1/4 கிலோ வாங்கியிருக்கேன். 25 ரூபா. பொட்டுக்கடலை பார்த்தீங்கன்னா 100 கிராம் வாங்கியிருக்கேன். 13 ரூபா. மிளகாய் வாங்கியிருக்கேன். மிளகாய் 100 கிராம் வாங்கியிருக்கேன். 100 கிராம் பார்த்தீங்கன்னா இது தாளிப்புக்கு யூஸ் பண்ணுறதுக்கு 18 ரூபா. அடுத்து பார்த்தீங்கன்னா முந்திரி வாங்கியிருக்கேன். முந்திரி 50 கிராம் 44 ரூபா. மிளகா மல்லி பார்த்தீங்கன்னா நான் வாங்கி மிளகாயும் மல்லியும் வாங்கி அரைச்சி தான் நான் குழம்பு தூளுக்கு யூஸ் பண்ணுறேன். கடையில் விற்கக்கூடிய குழம்பு தூள் நான் யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா மிளகா மல்லி எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். மல்லி பார்த்தீங்கன்னா 1 கிலோ வாங்கியிருக்கேன். மல்லி 1 கிலோ 112 ரூபா. அடுத்து பார்த்தீங்கன்னா மிளகா வாங்கியிருக்கேன். மிளகா 1/2 கிலோ 80 ரூபா. வேறு என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் நெய் வாங்கியிருக்கேன். நெய் ஜிஆர்பி பிராண்ட்லேருந்து வாங்கியிருக்கேன். இது எவ்வளோ எம்எல்னு பார்க்கலாம். இது 100 ml வாங்கியிருக்கேன். இது எம்ஆர்பி ரேட்டை விடவே கம்மியாக தான் இருக்கும் இந்த கடையில். நான் வாங்கக்கூடிய கடையில் 103 ரூபா போட்டிருக்கு எம்ஆர்பி. ஆனால் இதை விட கம்மி பண்ணி தான் கொடுப்பாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா 1 மந்த்துக்கு கரெக்டாக இருக்கும். 100 கிராமு ஆல்ரெடி வாங்கினதுலேயும் கொஞ்சம் மிச்சம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் வீட்லேயுமே நெய் ஆடையிலேருந்து எடுத்து கொஞ்சம் நெய் காய்ச்சி வச்சுப்பேன். அதையும் யூஸ் பண்ணுவேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து நம்ம டாப் ராமன் நூடுல்ஸ் வாங்கியிருக்கேன். நூடுல்ஸுமே நாங்கள் அதிகமாக சாப்பிட மாட்டோம், எப்போயாவது சாப்பிடுவோம். ஒரு எமர்ஜென்சி எதுவுமே செய்கிறதுக்கு முடியல அப்படின்னா வாங்கி சாப்பிட்டுப்போம். அதனால் ஒரு 4 பாக்கெட் மட்டும் வாங்கியிருக்கேன். 10 ருபீஸ் பாக்கெட். ஒன்று 10 ரூபா. 4 பாக்கெட் வாங்கியிருக்கேன். டாப் ராமன் பிராண்டு. இந்த டாப் ராமன் தான் நாங்கள் வாங்குவோம். இதுதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மேகி குழஞ்சி போயிடுது, அதனால் மேகி வாங்குறது இல்லை.
இதுதான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து நான் வந்து வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன், அந்த பட்ஜெட் வீடியோலேயே நாங்கள் வந்து காஃபி வந்து குடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா வந்து வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்தாங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும். அதனால் வந்து சீனி வாங்கியிருக்கேன். சீனி வந்து பார்த்திங்கன்னா காஃபிக்கு அப்படி இல்லைன்னா நம்ம பாயசம்லாம் வச்சோன்னா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு சீனி வந்து ஒரு 1/2 கிலோ வாங்கியிருக்கேன், 28 ரூபா. அடுத்தது காஃபி தூளுமே வந்து யாராவது கெஸ்ட்டு வந்தால் யூஸ் பண்ணுறதுக்காக தான் வாங்கியிருக்கேன். நரசூஸ்லேருந்து 2 ரூபீஸ் பாக்கெட் வந்து 2 வாங்கியிருக்கேன். 2 பாக்கெட் இது 2 மொத்தம் எத்தனை இருக்குன்னு தெரில, இது மாதிரி 2 வாங்கினேன். அடுத்து பார்த்திங்கன்னா சோம்பு வந்து வாங்கியிருக்கேன். சோம்பு வந்து எவ்வளோனா 11 ரூபா சோம்பு, 50 கிராம் வாங்கியிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா கல்பாசி வாங்கியிருக்கேன், அது வந்து 9 ரூபா. மிளகு வாங்கியிருக்கேன், மிளகு வந்து 50 கிராம் 42 ரூபா. இது மஞ்சள் பார்த்திங்க அப்படின்னா மிளகா மல்லியில் வந்து போட்டு அரைக்கிறதுக்காக மஞ்சள் வாங்கினேன், இது வந்து 13 ரூபா 50 கிராம். அடுத்து பட்டை வாங்கியிருக்கேன், பட்டை ஒரு 10 கிராம் வாங்கியிருக்கேன், 14 ரூபா. அடுத்து சீரகம் வாங்கியிருக்கேன், சீரகம் 19 ரூபா. கடுகு வாங்கியிருக்கேன், கடுகு வந்து 6 ரூபா. அந்த ஸ்மாலாக இருக்கக்கூடிய கடுகு தான் நான் யூஸ் பண்ணுவேன், குட்டி குட்டி கடுகு, இது வந்து 6 ரூபா. அப்புறம் க்ளீனிங் ஐட்டம் வந்து இவ்வளோ தான் மளிகை ஜாமான் வாங்கியிருக்கேன். இது இல்லாமல் அரிசி வந்து வாங்கியிருக்கேன். அரிசி வந்து உங்ககிட்ட காட்டல, அது வந்து 10 கிலோ, அது பிரித்து வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்ன க்ளீனிங் ஐட்டம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். க்ளீனிங் ஐட்டத்துலேயும் வந்து என்னென்னலாம் நம்மக்கிட்ட இல்லையோ அதை மட்டும் தான் நான் வந்து எழுதி வாங்குவேன். இருக்கிற ஜாமானெல்லாம் இருக்கிற பொருளை வந்து திரும்ப வாங்க மாட்டேன், இல்லாததை மட்டும்தான் நான் வந்து எழுதிட்டு போய் வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா விஸ்பர் வந்து வாங்கியிருக்கேன் எக்ஸல். இது ஆல்ரெடி வந்து எங்கிட்ட ஒரு பாக்கெட் இருக்குது, அதனால் ஒரே ஒரு பாக்கெட் மட்டும் வாங்கினேன். இது வந்து 45 ரூபா. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சாஃப்ட் டச்லேருந்து இது வாங்கியிருக்கேன், சாஃப்ட் டச் வாங்கியிருக்கேன். இது எவ்வளோன்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாக்கெட் வந்து 3 ரூபா வருது. இதில் வந்து மொத்தம் வந்து 4 வாங்கினேன், க்ரீனில் 2, பிங்க்கில் 2 வாங்கினேன். இது இல்லாமல் மற்ற க்ளீனிங் ஐட்டம் எல்லாமே வந்து ஆல்ரெடி ஸ்டாக் இருக்குது, அதனால் அதெல்லாம் வாங்கலை நான். கோல்கேட் வாங்கியிருக்கேன், கோல்கேட் வந்து காலி ஆகிருச்சு. கோல்கேட் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம், நார்மல் கோல்கேட் தான், சால்ட்டு அந்த மாதிரி இருக்கிறது இல்லை, நார்மல் கோல்கேட் தான். இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்துச்சு அப்படின்னா 76 ரூபா வந்திருக்கு. இது வாங்கியிருக்கேன், 100 கிராம் வந்து 76 ரூபா. இந்த எம்ஆர்பியிலேருந்து கம்மி பண்ணி தான் கொடுப்பாங்க, இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே எம்ஆர்பியிலேருந்து கம்மியாக தான் கொடுப்பாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா விம் லிக்விட் வாங்கியிருக்கேன். விம் லிக்விட் வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா பாக்கெட்டு. இப்போ புதுசாக வந்துருக்குது என்னென்னா, இது வந்து நம்ம ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணதுக்கப்புறம் இது ஆட்டோமேட்டிக்காக வந்து சீல் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 ரூபா பாக்கெட்டில் வந்து 5 பாக்கெட் வாங்கியிருக்கேன். ஒரு மந்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் எனக்கு. இவ்வளோ தான் நான் வந்து மொத்தமாக வந்து வாங்கியிருக்கேன் மளிகை ஜாமான். எவ்வளோ பில்லு வந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். பில்லு பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ வந்துச்சுன்னா, அரிசி மட்டும் நான் உங்ககிட்ட காட்டலை, அரிசி வந்து 500 ரூபா வந்தது, 10 kg வாங்கினேன். டோட்டலாக அமௌண்ட் வந்து 2208 ரூபா வந்து வந்தது. இதில் வந்து எண்ணெய் வந்து இருக்காது. எண்ணெய் பார்த்திங்க அப்படின்னா நான் செக்கில் ஆட்டுற எண்ணெய் தான் வந்து வாங்குவேன். இந்த ரீஃபைண்ட் ஆயிலெலாம் எதுவுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன். எண்ணெய் வந்து தனியாக வந்து எண்ணெய் கடையில் தான் வந்து வாங்குகிறேன். அங்கே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஒரு 800 ரூபா வந்துச்சு. கரெக்டாக எனக்கு வந்து 3000 ரூபா வந்து கரெக்டாக வந்துருச்சு இந்த மாதம் வந்து மளிகை பொருட்களுக்கு. இப்படி தான் வந்து நான் மளிகை பொருட்கள் வந்து வாங்குகிறேன். உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.